வணக்கம் தோழர்களே. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள், அரசியல் மனக்கசப்புகள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் கடந்த காலங்களில் பனிப்போர் நிலவிய போதிலும் விண்வெளித் திட்டங்கள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் யூரோப்பும் இணைந்து செயல்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ISS என்று அழைக்கப்படும் சர்வதேச விண்வெளி நிலையம்தான் இவர்களின் கூட்டுறவுக்கு மிக முக்கிய காரணம். இந்த மிகப்பெரிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை எந்த ஒரு நாடும் தனித்து நிர்வகிக்க முடியாது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் தங்களின் விண்வெளி தொழில்நுட்பத் திறன்களை ஒன்றிணைத்து ISS-ஐ நிர்வகித்து வருகின்றன. ரஷ்யாவின் சோயூஸ் ராக்கெட்டுகள் மற்றும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப அறிவு இந்த கூட்டுறவுக்கு மிக அவசியம். விண்வெளி நிலையத்தை சரியான பாதையில் நிலைநிறுத்த ரஷ்யாவின் தொழில்நுட்பம் தேவை. குறிப்பாக விண்வெளி குப்பைகளிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை திசை திருப்பும் சூழ்ச்சிகளைச் செய்ய ரஷ்யன் ப்ராக்ரஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட் என்ஜின்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் விண்வெளி நிலையம் சுற்றுப்பாதையில் சரியாகச் செயல்படவும் அவ்வப்போது உயரம் அதிகரிக்கவும் ரஷ்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது. விண்வெளி நிலையத்திற்கு தேவையான மின்சாரம், ஆய்வக வசதிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை அமெரிக்கா வழங்குகிறது. ரஷ்யா ராக்கெட் ஏவுதலில் சிறந்து விளங்குகிறது. அமெரிக்கா மற்றும் யூரோப் மேம்பட்ட அறிவியல் கருவிகள் மற்றும் ரோபாட்டிக்ஸ் பிரிவில் சிறந்து விளங்குகின்றன. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்த திறமைகளை ஒருங்கிணைப்பது கடினமான பணிகளை எளிதாக்குகிறது. அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயம் என்னவென்றால், 2011இல் அமெரிக்க ஸ்பேஸ் ஷட்டல் திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு நீண்ட காலமாக அமெரிக்க விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்குச் செல்ல ரஷ்ய சோயுஸ் ராக்கெட்டுகளை மட்டுமே நம்பியிருந்தனர். விண்வெளி ஆராய்ச்சி மிகவும் விலை உயர்ந்தது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் இணைந்து செயல்படும்போது $பில்லியன் செலவுகள், திட்டமிடல் மற்றும் பணிச்சுமை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. உக்ரைன் பிரச்சினை போன்று பூமியில் எவ்வளவு அரசியல் மோதல்கள் இருந்தாலும் விண்வெளியில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகள் இணைந்து செயல்படுவது ஒரு அமைதியான உலகிற்கான திறவுகோலாக கருதப்படுகிறது. இது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை தக்கவைக்க உதவுகிறது. விண்வெளியில் உள்ள குப்பைகள் மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகள் தகவல்களை பகிர்ந்து கொள்வது மிக அவசியம். சுருக்கமாக, விண்வெளி என்பது ஒரு தனித்தனி முயற்சி அல்ல, கூட்டு முயற்சி மூலம் மனிதகுலத்தின் அறிவை வளர்க்கும் ஒரு களமாகும். ரஷ்யா, யூரோப் மற்றும் அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சியில் தாங்கள் தனித்தனியாகச் சாதிக்க முடியாத மிகப்பெரிய சாதனைகளை ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து செலவுகளை குறைத்து அமைதியை நிலைநாட்டவே இணைந்து செயல்படுகின்றன. ரஷ்யா, யூரோப், ஜப்பான் மற்றும் கனடா ஆகியவை முக்கிய பங்காளிகளாக இருந்தாலும் நிலையான செயல்பாடுகளுக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்க உள்கட்டமைப்பை பெரிதும் நம்பியுள்ளது. கடைசியாக, சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான் மற்றும் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 5 முக்கிய விண்வெளி நிறுவனங்களால் வழிநடத்தப்படும் ஒரு கூட்டுத் திட்டமாகும். இதில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் முதன்மை கூட்டாளிகளாகும். மேலும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் மற்றும் கனடிய விண்வெளி நிறுவனம் அத்தியாவசிய தொகுதிகள், தளவாடங்கள் மற்றும் ரோபாட்டிக்ஸ் ஆகியவற்றை வழங்குகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்கள் நாசா மற்றும் ரோஸ்கோஸ்மோஸுடன் இணைந்து நிலையத்தின் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் தினசரி செயல்பாடுகளில் பங்காற்றுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். Bye bye, see you all, take care guys.